students, இப்போ நம்ம பார்க்க போறது exercise 2.7ல question number 3 பார்க்க போறோம். இந்த பயிற்சியில மூன்றாவது கணக்க பார்க்க போறோம். இங்க GP 729, 243, 81 find T7. அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டா அதில் T ஏழாவது உறுப்பை காண்க. ஏழாவது உறுப்பை காண்கன்றதா क्वेश्चन. ஓகே, எப்படி கண்டுபிடிக்க பாருங்க. சொல்யூஷன் இப்ப T7 term அப்ப Tn equal A r to the power of n minus 1 formula. ஓகே, பெருக்கு தொடர்ல term nth term கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? Tn equal to A r to the power of n minus 1. n என்பது 7. T7 equal T7 A என்றது என்ன பாருங்க? first term. A is the first term. A equals 729 into R. R equal term 2 divided by term 1. Term 2 என்ன? 243 divided by term 729. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 by 3 ன்னு வரும். 1 by 3 இது கேன்சல் பண்ண 3 டைம்ஸ். அப்போ R ஓட மதிப்பு 1 by 3. அப்போ 1 by 3 whole power n என்றது 7 minus 1. n என்றது 7 minus 1 இல்லைங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல 7 to 9 into 1 by 3 whole power 6 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. 7 to 9 எப்படி எழுதலாம் பாருங்க. 7 to 9 3 ஆல இது பண்ணலாங்களா? 2 3s are 6. 2 3s are 6. Remainder 1 4 3. மறுபடியும் 3 ஆல கேன்சல் இது பண்றோம். ஃபேக்டரைஸ் பண்றோம். 8 1. மறுபடியும் 3 27. மறுபடியும் 3 9. மறுபடியும் 3 3. மறுபடியும் 3 1 1 2 3 4 5 6. அப்போ 3 power 6 எழுதலாங்களா? into இது 1 power 6 divided by 3 power 6 எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 power 6க்கும் இந்த 3 power 6 கேன்சல். 1 power 6 means 1. 1 power 6 means 1. அப்போ therefore அப்போ T7 equal 1. அப்போ ஆன்சர் என்ன? hence the T7 equal 1. T7 equal to 1. அவ்வளவுதாங்க ஆன்சரே. ஓகே, அழகா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.